வணக்கம் ஷர்மிளா. திமுகவுடன் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே இன்று மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், அதன்படி தோழமை கட்சிகளுடன் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தற்பொழுது இன்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் கூட்டணி அமைப்பு, தொகுதி பங்கீடு மற்றும் பிரச்சார திட்டங்கள் என தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாலு தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இந்த முறை திமுக கூட்டணிக்குள் புதிதாக சில கட்சிகள் இணைந்திருப்பதால் ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகள் சில தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என திமுக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை 4 அல்லது 5 தொகுதிகள் வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியானது. ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட சிபிஎம் அதில் 2 இடங்களில் வெற்றி பெற்றது. இதனால் இந்த முறை குறைந்தது 6 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க வேண்டும் என சிபிஎம் சார்பில் எதிர்பார்ப்பானது வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்பொழுது வருகை தந்துள்ளனர். அதன்படி பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த மாதம் 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த நிலையில் தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது. அதன் அடிப்படையில் இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய தினமே தொகுதி பங்கீடு தொடர்பாக கையெழுத்து ஒப்பந்தமானது முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலை தொடர்பாக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையானது நடத்த 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை குழுவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ், சாமுவேல்ராஜ், கண்ணன் ஆகிய 4 பேர் பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயத்தில் தற்போது வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று இறுதி உடன்பாடு எட்டப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.